வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது கேட்குறது வாட் அபவுட் இன்று கல்கி இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷன் போயிருக்கேன். ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே பற்றி நான் நடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு அந்த படத்தோட கான்செப்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஹிந்தி மித்தாலஜி பேஸ் பண்ணி பெருசாக எந்த ஒரு படங்களும் வந்ததில்ல. ஹாலிவுட்ல நார்த் மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மித்தாலஜியை பற்றி பேசுறது, அதை பற்றி படிக்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்போது இந்த ஹிந்தி மித்தாலஜியை மாடர்ன் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எடுக்கிறது ஒரு வித்தியாசமான தாட்டாக தான் எனக்கு பட்டுச்சு. மித்தாலஜிக்கு அக்யூரேட்டாக அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் அதில் இருக்க நிறைய எலிமெண்ட்ஸை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை எதை நோக்கி போகும், இந்த படம் பாசிபிளி எப்படி முடியுங்கிறத சில பல இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் மூலியமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்பாய்லர்ஸ் பெருசாக இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு குட்டி ஸ்பாய்லர் அலர்ட் போட்டு வீடியோ ஆரம்பிப்போமா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஷ்ணுவோட 10வது அவதாரம் கல்கி அவதாரத்தில் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை நகர்த்திருக்காங்க. கல்கி இப்போதைக்கு கலியுகத்தில் பிறக்க போறாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக ஒரு குரூப்பும், அவரை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு குரூப்பும் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கல்கியை சுமந்துட்டு இருக்கவதான் சுமதி. ஹிஸ்டரி படி பார்க்கும்போது சுமதியோட வயிற்றுல தான் கல்கி பிறக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அண்ட் ஷம்பாலான்னு சொல்லப்படுற ஒரு ஹிடன் சிட்டில தான் இந்த பக்கம் நம்ம கல்கி பிறக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஷம்பாலா ஒரு அட்வான்ஸ்டு சிட்டி. இப்போதைக்கு நம்ம உலகத்தில் அந்த மாதிரி ஷம்பாலான்னு சொல்லி ஒரு இடம் கிடையாது. பட் ஹிட்லர்ல ஆரம்பிச்சு பல பவர்ஃபுல்லான லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷம்பாலாவை தேடிட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு தனி கதை இருக்கு. ஸோ ஷம்பாலாக்குள்ள தான் கல்கி பிறப்பாரு. பட் படத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷம்பாலாவை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, காசியை தான் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த காசிக்குள்ளேயே காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடம் ஒரு இன்வெர்டட் பிரமிட் மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த பிரமிடோட அடிப்பாகத்தில் ஏகப்பட்ட அந்த பெட்டல்ஸ், ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவர மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஷம்பாலாவுமே ஒரு ஃப்ளவர் பெட்டலால உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸோட ஆல்டர்னேட் நேம் ஷம்பாலாவா இருக்கலாம். ஸோ ஷம்பாலாங்கிறது ஒரு சிட்டியா காமிக்கப்படாம மோட்லைக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சிட்டடலா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதுக்குள்ள போகணும் தான் இந்த படத்தோட ஹீரோ பைரவா கஷ்டப்பட்டு இருப்பாரு. பைரவாங்கிறது சிவனோட இன்னொரு ஃபார்ம், கால பைரவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. விச் மீன்ஸ் இந்த படத்துல பிரபாச கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த சிவன் கூட தான் ஒப்பிட்டு காமிக்க போறாங்களோன்னு தோணுது. அண்ட் அவருக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் பலமுறை சண்டை நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து செகண்ட் ட்ரெய்லர்ல கூட அஸ்வத்தாமாவை பிடிக்கிறதுக்கு ஒரு செம்ம ஹெவி வெயிட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா அந்த பக்கம் பைரவா தூக்கி அவர் காலை சுத்துற மாதிரி ஒரு ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இவ்வளோ ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு செயினை எப்படி பைரவா தூக்கி எரிஞ்சாரு, அதே மாதிரி 4-5 பேரை ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்றாரு. ஸோ டெக்னிக்கலா பைரவா இந்த படத்தில் சாதா ஹியூமன் கிடையாது, மோர்லைக்கு ஒரு சூப்பர் ஹியூமனா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் அஸ்வத்தாமா கூட தான் ஒரு முக்காவாசி சண்டை போட்டுட்டே இருக்காரு. அஸ்வத்தாமாவும் சில இடங்களில் திணற மாதிரி காமிக்கப்படுது. அஸ்வத்தாமா இதுக்கு முன்னாடி இந்த மகாபாரத போர்ல பங்கேற்றவர், செம பவர்ஃபுல்லான ஒரு வாரியருங்க அவரு. அவரை மாடர்ன் டைம்ல இருக்கக்கூடிய பைரவா ஒண்டி கொண்டி அது 1-on-1 நின்று சமாளிக்கிறாரா, நம்புற மாதிரியா இருக்கு. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு பைரவா இந்த சிவனோட இன்னொரு அவதாரம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அண்ட் அஸ்வத்தாமா என்னதான் இம்மோர்டலா இருந்தாலும் அஸ்வத்தாமாவை கொல்லக்கூடிய அந்த சக்தி சிவனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால தான் எனக்கு சாவை கொடுத்துருங்கிற மாதிரி பல வருஷங்கள் அஸ்வத்தாமா சிவனோட காலடியிலே இருப்பாரு. ஸோ சிவன் நினைச்சா சாவுங்கிற ஒரு வரத்தை அஸ்வத்தாமாவுக்கு கொடுக்க முடியும். ஸோ பாசிபிளி இந்த படத்துல அஸ்வத்தாமாவை கில் பண்ற அந்த வேலையை பைரவா பண்ணலாம். அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணலாம். பைரவா இந்த படத்துல ஒரு பவுண்டி ஹண்டரா தான் வர போறாரு. அவருக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல. 1 மில்லியன் யூனிட்ஸ் வேணும், அவர் அதை வச்சுக்கிட்டு காம்ப்ளெக்ஸுக்குள்ள போகணும், அவ்வளவுதான். காசுக்காக வேலை செய்யற ஒரு மர்சனரி, மோர்லைக் டெட்புல் ஸ்டைல தான் பேராக போறாரு. பட் படத்தோட எண்ட்ல அவருடைய அந்த பொறுப்புகளை உணர்ந்த மாதிரி கதையை கொண்டு போகலாம். அண்ட் பைரவா கையில அஸ்வத்தாமா சாகுற மாதிரி கூட கதை எழுதப்படலாம். ஐ மீன் டெக்னிக்கலா சிவன் அஸ்வத்தாமா கொண்டமா தான் ஃபீல் ஆகும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு கதையில சொல்லி முடிக்கிறது கஷ்டம். ஏன்னா கல்கி இன்னும் பிறக்கல. அவர் பிறந்து இந்த உலகத்தை கலியுகத்துல இருந்து காப்பாற்றணும். அந்த குழந்தைய பிறக்க விடாம தடுக்கிறதுக்காக தான் எல்லாருமே இப்போதைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சுப்ரீம் யாஷ்கிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா வர போறாரு. அஸ்வத்தாமா இந்த சுமதியோட வயித்துல இருக்க கல்கியை காப்பாற்ற ட்ரை பண்ண, ஆப்போசிட்ல இருக்க அந்த சுப்ரீம் யாஷ்கின் முழு படையோட வந்து இதை தடுக்க ட்ரை பண்ண போறாரு. பட் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவங்க கீழே இருக்க அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாருடைய வயித்துல இருக்க அந்த குழந்தைகளை அழிக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ கல்கி பறக்க போறான், ஆனா யார் வயித்துல பறக்க போறாங்கிற ஒரு கேள்வியோட தான் இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல நம்ம தீபிகா படுகோனைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோட் நம்பர் தான் சம் 80, அதாவது சுமதிங்கிறத சம் 80ங்கிற ஒரு கோட் நம்பரா பிரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட என் பாசிபிளி அந்த ஷம்பாலாக்குள்ள, அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள பாசிபிளி இந்த கல்கி பறக்கிற மாதிரி அமைக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் கல்கி வளர்ற மாதிரியும், அவன் மேபி நம்ம பைரவா கிட்ட ட்ரைனிங் போய் அங்கிருந்து நம்ம கலியை டிஃபீட் பண்ற மாதிரியும் கதை நகரணும். இந்த படத்தோட மெயின் வில்லன் சுப்ரீம் யாஷ்கின் தான் நான் நம்புறேன். கலியா உலகநாயகனோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா தான் இருக்கு. பட் ரொம்பவே ஓல்டா இருக்காரு. இவர் எப்ப இறங்கி சண்டை போடுவா நீங்க நினைச்சீங்கன்னா, கலியால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி மாதிரி ரீஇன்கார்னேட் ஆக முடியும். ஹி இஸ் எ டீமன், அதாவது பிரம்மா இருக்கார்ல, பிரம்மா கலியோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு தாத்தா. ஸோ கலி டெக்னிக்கலா இந்த தேவஸ் கூட கனெக்ட்ல இருக்க ஒருத்தன் தான் நடுவில் டீமனா மாறி இருப்பான். ஸோ இவன் தான் இந்த கலியுகத்தை ஆல்பவனா வருவான். விஷ்ணு ரீஇன்கார்னேட் ஆகிற மாதிரி கலியாலையுமே தொடர்ந்து வாழ முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, அந்த இடத்துல உலகநாயகன் பறந்துட்டு இருக்காப்ல, அவரை சுத்தி 2 உடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரையோ ஸ்லீப்ல இருக்க மாதிரி காமிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கலியோட முதுகு தண்டுல 3 வயர்ஸ் அப்படியே தண்ணிக்கு கீழே போற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த கலியோட வயசு எவ்வளவு நமக்கு தெரியல. பட் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு குளோனிங் மூலியமா இவர் இம்மோர்டலா வாழ்ந்துட்டு இருக்கார் போல. ஒரு மனிதனால 100-120 வருஷம் வரைக்கும் தான் வாழ முடியும். பட் இவர் பாசிபிளி அவருடைய மெமரிஸை அடுத்த குளோன்ஸ் மூலியமா கடத்தி 1000-2000 வருஷங்கள் கூட வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ
இம்மோர்டாலிட்டி அண்ட் கலி வந்து ரீஇன்கார்னேட் ஆவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இதன் மூலியமா கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க நம்புறேன். அண்ட் கான்செப்ட் படி பார்க்கும்போது கல்கி ஆக்சுவலாக கலியை கொண்டிருக்கவே மாட்டாரு. கலி இந்த கலியுகத்தை விட்டே எஸ்கேப் ஆகியிருப்பான். புது யுகம் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு சைக்கிளுக்குள்ள போகும். ஸோ 4 வித்தியாசமான யுகங்கள் இருக்கும். அதில் 4வது யுகம் தான் கலியுகம். கலியுகம் முடியும் போது அடுத்த புது யுகம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அந்த யுகத்தோட சைக்கிள் முடியும் போது திரும்ப கலியுகம் பிறக்கும். அந்த கலியுகத்தில் நான் உன்னை மீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கலி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த கலியுகத்திலிருந்து சாகாமலே தப்பிச்சிருவானா. ஸோ அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கலி தன்னை தானே இம்மோட்டலா மாத்துறதுக்காக அவனுடைய மெமரிஸை பேக்கப் எடுத்து வச்சிருக்கான் போல, விச் இஸ் சோ பவர்ஃபுல்லுங்க. யோசிச்சு பாருங்களேன். ரீஇன்கார்னேஷனுக்கு குளோனிங்கிற ஒரு வித்தியாசமான கான்செப்ட் உள்ள போட்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தா சரி. அதே மாதிரி கல்கி இந்த படத்துல பிறந்தாலும் சின்ன பையனா தான் இருப்பான். அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது நடுவில் ஏகப்பட்ட வித்தைகளை கத்துக்கணும். அந்த வித்தைகள் சொல்லி தரது ஆக்சுவலா கான்செப்ட் படி பரசுராமன் தான். பரசுராமன் ஒரு மாபெரும் வீரன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல வீரனுங்கிற கான்செப்ட்ல அப்பியர் ஆக போறது பசுபதி. பசுபதியோட பேர் தான் வீரனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பரசுராம் ரோல மேபி இந்த வீரன் பசுபதி பிளே பண்ணலாம். ஸோ அவர் தான் நம்ம கல்கிக்கு எல்லா வித்தைகளையுமே சொல்லி தர மாதிரி அடுத்த படங்கள் அமைக்கப்படணும். அது மட்டும் இல்லாம சிவன் தான் அவருடைய ஆயுதங்களை கொடுத்து கல்கிக்கு இந்த கலியுகத்தை முடிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமைவாரு. அதாவது தன்னுடைய கர்டனை தேவதத்தான் சொல்லி ஒரு வெள்ளை குதிரையா மாத்தி கொடுப்பாரு. அவருடைய வால் மட்டும் இல்லாம ஒரு கிளியுமே கொடுப்பாரு. அந்த கிளிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு சொல்லி அந்த கிளிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆயுதங்களை வச்சு தான் கல்கி கலியுகத்தையே முடிப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம சிவனா பார்க்க போறது பைரவா தான். பைரவா கிட்ட பறக்கிற குதிரைலாம் இல்ல. பட் புஜ்ஜன் பைரவான்னு சொல்லி தனியா ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல பைரவா தன்னுடைய அந்த காரை அவரே உருவாக்கி இருப்பாரு. ஸோ டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். அதுல புஜ்ஜியுமே ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல. ஸோ அதன்படி பார்க்கும்போது மேபி பைரவா கல்கிக்கு தேவையான அந்த பறக்கிற குதிரை மாதிரி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான வெஹிக்கலை உருவாக்கி கொடுக்கலாம். ஆல்சோ காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்க எல்லா விஷயங்களுமே அந்த புஜ்ஜிங்கிற ஏஐக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஏஐயை வச்சு நம்ம கல்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டடலுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே டிஃபீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. திரும்பவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைரவா டெக்னிக்கலா அந்த சிவன் ரோல் தான் எடுத்து பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. நடக்கலாம், நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒரு மாடர்ன் டே மகாபாரதம் மாதிரி தான் டெக்னிக்கலா அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல சில அந்த மாடர்ன் எலிமெண்ட்ஸை வச்சு ஹிஸ்டரியை மேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இது கம்ப்ளீட் ஹிஸ்டரி அண்ட் டிராமா மாதிரி இல்லாம கமர்ஷியல் எலிமெண்ட்டும் உள்ள வச்சு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமா தான் பிரசன்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் பக்கவா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி அது மாறும். ஹாலிவுட் லெவலில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். விஎஃப்எக்ஸ் கூட பக்கவா தாங்க பண்ணியிருக்காங்க. பட் சின்னதாக சொதப்பினாலும் ஆதிபுருஷ் லெவலுக்கு இந்த படம் மிக பெருசாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு. ஹைப்பா சொதப்பிடாதீங்கடா எப்பா. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க? கல்கியை பற்றின உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.